கூலி இசை வெளியீட்டு விழாவில் ரஜினியோட பேச்சு வழக்கம் போல ஹைலைட்டாக அமைஞ்சது. இவ்விழாவில் அஜித்தின் மங்காத்தா படத்தின் வசனத்தை குறிப்பிட்டு ரஜினி பேசிய விஷயம்தான் தற்போது சோசியல் மீடியாவில் மிக பெரும் அளவில் வைரலாக போய்கொண்டிருக்கு. ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படத்துறை இசை வெளியீட்டு விழா நேற்று சென்னையில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடந்து முடிஞ்சது. மேலும் அவ்விழாவின் போது கூலி திரைப்படத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் செய்யப்பட்டது. ட்ரெய்லர் ரசிகர்களிடம் தாறுமாறான வரவேற்பை பெற இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியும் சிறப்பாக நடந்து முடிஞ்சது. நாகார்ஜுனா முதல் அமீர்கான் வரை படத்தில் நடித்த அனைவரும் இவ்விழாவுக்கு தவறாமல் வந்திருந்தாங்க. அமீர்கான் கூலி படத்தில் நடித்த கெட்டப்பிலே இவ்விழாவிற்கு வந்து அனைவரையும் அசத்தினார். அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வழக்கம் போல சிம்பிளாக காஸ்டியூமில் வந்து தனக்கே உரித்தான தனி ஸ்டைலில் அனைவரையும் மிரள வச்சார். குறிப்பாக அவரின் பேச்சு தான் எதிர்பார்த்தது போலே இவ்விழாவில் ஹைலைட்டான விஷயமாக அமைஞ்சது. படத்தில் நடித்த அனைவரையும் பாராட்டி தள்ளிவிட்டார் ரஜினி. ஷௌபின் ஷாகர், சத்யராஜ் துவங்கி பாலிவுட் புகழ் அமீர்கான் வரை அனைவரையும் பற்றி பேசினார் அவர். அந்த வகையில் நடிகர் நாகார்ஜுனாவை பற்றி நடிகர் ரஜினி பேசிய விஷயம் தற்போது வைரலாயிட்டு வருது. அஜித் படத்தின் வசனத்தை குறிப்பிட்டு நாகார்ஜுனாவை ரஜினி பாராட்டியது தான் இந்த விஷயம் வைரலாக போக காரணம். நாகார்ஜுனா கூலி திரைப்படத்தில் மிரட்டலான வில்லனாக நடிச்சிருக்காரு. இது குறித்து பேசிய ரஜினி, அஜித் நடித்த மங்காத்தா படத்தில் வெங்கட் பிரபு ஒரு வசனம் எழுதியிருப்பார், நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவனாகவே நடிக்கிறது, அப்படி தான் நாகார்ஜுனா கூலி படத்தில் நடிச்சிருக்காரு என்றார் ரஜினி. இதுவரை ஹீரோவாகவே நடித்து வந்த நாகார்ஜுனா முதல் முறையாக இது போன்ற ஒரு டெரரான வில்லன் ரோலில் நடித்திருக்காரு என்பதற்காக தான் ரஜினி அஜித்தின் மங்காத்தா பட வசனத்தை குறிப்பிட்டிருக்காரு. அவர் கூலி ஸ்டேஜில் அஜித் என சொன்ன உடனே மிக பெரும் ஆரவாரம் கிடைத்தது. அப்போது எடுக்கப்பட்ட வீடியோ தான் தற்போது இணையத்தில் பரவலாக பேசி வருது. ரஜினி போன்ற ஒரு சூப்பர் ஸ்டார் அவரின் பட விழாவில் அஜித் பட வசனத்தை குறிப்பிட்டு பேசியது எல்லாம் மிக பெரும் விஷயமாகும் என்று சிலர் கூறிட்டு வராங்க. இதுபோல் கூலி இசை வெளியீட்டு விழாவில் ரஜினியோட பேச்சு சரவடியாக அமைஞ்சது. வழக்கம் போல கலகலப்பும் ரசிகர்களுக்கு நம்பிக்கை தரும் வகையிலும் ரஜினியோட பேச்சு இருந்தது. ரசிகர்கள் எதிர்பார்த்தவாறு ரஜினியின் பேச்சு அமைந்ததுனால அனைவரும் குஷியில் இருக்காங்க. இது போதாது என அஜித் பட வசனத்தையும் ரஜினி பேசி காட்டியதுனால அஜித் ரசிகர்களும் உற்சாகத்தில் இருக்காங்க. எனவே கண்டிப்பாக கூலி படத்திற்கு அஜித் ரசிகர்களிடமிருந்து மிக பெரும் ஆதரவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் கூலி ஆடியோ லான்ச்சில் பல ஹைலைட்டான விஷயங்கள் இருந்தபோதும் ரஜினிகாந்த் ஒரு சில நொடி அஜித் பெயரை குறிப்பிட்டு அவரின் பட வசனத்தை சொன்னது தான் மிக பெரும் அளவில் ஹைலைட்டாக அமைஞ்சது. என்னதான் ரஜினி யதார்த்தமான அஜித் பட வசனத்தை கூறியிருந்தாலும் அதையும் சிலர் ட்விஸ்ட் செய்து சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வராங்க. ஆனாலும் இந்த பேச்சை கேட்கும்போது தெரியுது ரஜினி அஜித் படமான மங்காத்தா வசனத்தை யதார்த்தமாக தான் கூறியிருக்காரு என்று. அது மட்டும் இல்லாமல் அந்த வசனம் நாகார்ஜுனாவுக்கு கச்சிதமாக பொருந்தியது. எனவே தான் ரஜினி மங்காத்தா பட வசனத்தை பேசியிருப்பார் தவிர வேறு எந்த காரணமும் இருக்காது. இந்நிலையில் ரஜினியின் பேச்சு ஒரு பக்கம் சக்கை போடும் நிலையில் மறுபக்கம் கூலி திரைப்படத்தோட ட்ரெய்லரும் மிக பெரும் அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. நீங்கள் ரஜினி இப்படி பேசுனதை எப்படி பார்க்குறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.